வெல்கம் டு கரியர் பேச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது முக்கியமான சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது சிபிசிஎல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ வாங்க டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிபிசிஎல் அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டோட்டலாக 60 வேகன்சி இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் நேம்லாம் பார்த்துடலாம். ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் 4 ப்ரொடக்ஷன் போஸ்ட்டுக்கு ஒரு 40 வேகன்சிஸ் இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 10 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலுக்கு 5 வேகன்சிஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 5 வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக 60 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கான குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் பெட்ரோலியம் ஆர் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கெமிஸ்ட்ரியை வந்து மேஜராக வச்சு பிஎஸ்சி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஜென்ரல், ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கணும். ரிசர்வ்டு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55% மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருந்தாவே எலிஜிபிள் தான். மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் இன்னொரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹையர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ, எல்எல்பி, எம்சிஏ இது மாதிரியான ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ இருக்குது, அதோட பிஇ முடிச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது இந்த நோட்டிஃபிகேஷன் படி. ஸோ டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அண்ட் ரிலவெண்ட்டாக படித்த கேண்டிடேட்ஸ் மட்டுமே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் லிமிட் படி பார்த்தோம் அப்படின்னா 1/7/2026. ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருந்தால் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் எப்பவும் போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேட்டகரிக்கு ஏற்றபடி 10 to 15 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வந்து ரிலாக்ஸேஷன் வழங்குவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் போஸ்ட்டுக்கு வந்து விமன் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போதைக்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து விமன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அண்ட் விமன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து 25,000லேருந்து 1,05,000 வரைக்குமே வந்து பே ஸ்கேல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பேசிக் பேவே வந்து உங்களுக்கு 25,000 கிடைக்கும். இதோட டிஏ, ஹெச்ஆர்ஏ, கிராஜுவிட்டி அண்ட் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அது மாதிரியான அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் ரூல்ஸ் படி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அது மட்டும் இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற கேட்டகரி லைக் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ அது மட்டும் இல்லாமல் விமன் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செலெக்ஷன் ரவுண்டு வந்து. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி, அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், எஸ்பிபிடி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து சிபிடி வந்து 120 மார்க்ஸ்க்கு வந்து வைப்பாங்க. அதில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் 50 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் டிசிப்ளின் நாலேஜ்க்கு வந்து 70 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூடில் வேர்பல் எபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங், லாஜிக்கல் டிடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் நியூமரிக்கல் எபிலிட்டி கொஷின் கூட கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. டோட்டலாக எக்ஸாம் டியூரேஷன் 2 மணி நேரம். சிபிடியில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து மினிமம் நீங்கள் வந்து 40% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அண்ட் மற்ற கேட்டகரிஸ்க்கு அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிசர்வ்டு பொசிஷனுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்லேருந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபரில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட்டு வந்து தெரிஞ்சுக்க வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நாமளும் வந்து நம்ம கரியர் பேஜ் சேனலில் வந்து மென்ஷன் பண்ணுறோம்.
அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் அது பண்ணுறதுக்கு 14th ஆகஸ்ட்லேருந்து 11th செப்டம்பர் நைட் 12 வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான பாயிண்ட், இது வந்து 3 இயர்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஆர் டிகிரி ரெலவெண்ட் டிகிரி முடிச்சு 3 இயர்ஸ் வந்து அந்த இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ குயிக்காக இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மெயின் வெப்சைட் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். cpcl.co.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் கெரியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட நேம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் 2026. ஸோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூசர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களை. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது உள்ளேயே வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எய்ச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ரீட் பண்ணிவிட்டு அக்ரி அப்படின்னா அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பேஜு. ஸோ இங்கேயுமே பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஓடிபி கேட்கும், நம்ம கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எலிஜிபிளாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே மாதிரியே சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரியர் பேஜ்.